மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். உங்கள் பேர் சார்? ஐயனார். ஐயனார் சார். அது நம்ம பரம்பரை தொழிலுங்க சார். நாங்கள் புலாலார் சம்பிரதாயம், தாத்தா காலத்தில் இந்த புலாலார் சம்பிரதாயம் மண்பாண்டம் செய்கிறாங்கல்ல, சாமி மண்பாண்டம் அந்த மாதிரி செய்கிற அந்த இதில் நம்ம வம்சம். அதனால் அது வந்து பூர்வீகமே நம்மளுக்கு அதான் வந்து தாத்தாவங்க வந்து செஞ்சு அப்பா அயில் செட்டியார். அயில் செட்டியார். அயில் செட்டியார். அழகர் சாமி விளையாட்டு பேரும் பண்ணிட்டு வரோம். தனியாக நான் ஒரு 17 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோன்னா ஒரு 60-70 பண்ணியிருப்போம். அதிகமாக நம்ம பண்ணது வந்து 3 நிலை கோபுரம் தான். ஆமாம், நம்ம சேலம், அப்புறம் தருமபுரி மாவட்டம் வளர்த்துருக்கோம், திருப்பூர், அப்புறம் பொள்ளாச்சி லைன் போய் வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை. எங்கள் மூலியமாக வந்து வேலை செய்கிறது ஒரு 10-20 பேர் வேலை செய்கிறாங்க. வந்துட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கற்றுட்டு போனால் ஒரு 10 பேர் கற்றுட்டு போயிருப்பாங்க. அதிகமாலாம் இல்லை, ஒரு அறிமுகம் தான். வந்துட்டு ஒருத்தர் மூலியமாக ஒரு கோயில் செய்கிறப்ப வந்துட்டு அவங்க மூலியமாக இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க. வந்துட்டு இந்த ஆலயம் செய்கிறவங்க நல்லபடியாக செஞ்சு தராங்க. வந்துட்டு அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுங்க, வந்துட்டு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஆலயத்தை அப்படின்னு கொடுக்குறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அது மூலியமாக நம்ம போய் அவங்கள போய் சார்ந்து நம்ம வந்து அவங்க அப்போ நம்மளுக்கு ஃபோன் போட்டதுக்கப்புறம் நம்ம போய் சார்ந்து ஒரு வேலை ஆலய பண்ணி நம்ம எடுக்கிறோம். வந்துட்டு அந்த ஆகம முறைப்படி செஞ்சுட்டு செய்து வருகிறோம். வந்துட்டு என்ன உத்தேசம்னா அனுபவம் வந்து பெருசுங்க. படிப்பு வந்து என்னதான் இருந்தாலும் அனுபவத்தில் செய்கிற வேலை வந்துட்டு படிப்பு கொஞ்சம் கம்மி தான். வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறோம்னால வந்துட்டு அனுபவ பிரியா செய்கிறப்ப அது வந்து குறைவாக தான் இருக்கும். வந்துட்டு அவங்க வந்து பிளானு அது இதுவும் பண்ணுறாங்க. வந்துட்டு அது வந்து அவங்க டிராயிங்கி அதை அவுட்டில் என்ன நம்ம வந்து ஒரு கற்றுக்கிட்டு வர்றது வந்து முயற்சியில் வந்துட்டு ஒரு நல்லபடியாக தான் இருக்கும். அந்த வேலையை வந்துட்டு சிறப்பாக அனுபவத்தை நல்லபடியாக செய்யலாம். அந்த வேலை வந்துட்டு அவங்க வந்தோடனே எந்த வேலையும் எடுத்தோன்னே கட்டையை பிடிக்க முடியாது. வந்துட்டு அவங்க வந்து அடுத்த ஆளுகளை வச்சு வேலையை தான் பார்க்க முடியும். வச்சு வந்துட்டு அவங்க வந்து கட்டை பிடிச்சி வைக்க மாட்டாங்க. வந்துட்டு பயிற்சி எடுத்துக்கணும். திருப்பி வந்து அவங்கள வச்சுட்டு வேலை வாங்கணும். எங்களை மாதிரி ஆளுகளை அவங்க வந்து கூப்பிட்டு வேலை வாங்கணும். வந்துட்டு எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து உருவாக்கணும். வந்துட்டு இந்த கல்ல எதிர்காலம் இருக்குது சார். கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்காலம் கம்மி தான். வந்துட்டு இந்த கலையில் தயங்குறாங்கன்னா ஒரு சிலர் வந்து விரதம் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. வந்துட்டு இந்த தொழிலுக்கு போனால் அப்படிலாம் இருக்கு. வந்துட்டு ஒரு சிலர் அப்படி கிடையாது. இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முந்தி வந்து இவங்க தான் செய்யணும்னு ஒரு கணக்கு இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம்னு ஒரு கணக்கு வந்து சிற்பக்கலை தொழில் வந்துருச்சு. வந்துட்டு செய்யலாம், கற்றுக்கிட்டா மட்டும் போதும் தொழில வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஆர்வத்தில் இருக்க செய்கிற வேலையெல்லாம் வந்துட்டு. கருங்கல் ஆலயம் வந்துட்டு லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி அஸ்திவாரம் முதல்ல அதை வந்து ஆண்டு காலத்துக்கு வந்துட்டு திருப்பி ரிமூவ் பண்ண தேவையில்லை. வந்துக்கிட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு கீழே தானா பராமரிப்பு பண்ணிகிட்டே வரணும். ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆகம விதிப்படி இருக்குது. வந்துட்டு ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கோயிலை பராமரிக்கணும். வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்து கணக்கு கிடையாது. வந்துட்டு கோயிலை பாதுகாப்பு பண்ணணும், பராமரிப்பு அதை தவறாக புரிஞ்சுட்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு கோயிலை பராமரிக்காமல் விட்டுறாங்க. வந்துட்டு அதனால நான் செய்து விரிசல் ஏற்பட்டு அதிகம் பழுதாகி விட்டு அந்த மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. எல்லாருமே வந்து தொழில் செய்கிறது வந்து எல்லாருமே செய்கிறாங்க. வந்துட்டு முந்தைய வந்து அதிகமாக இல்லை. வந்துட்டு இவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன் ஒரு வேலைக்கு. வந்துட்டு அதை வந்து 50,000 30,000 செய்கிறது கூட அந்த வேலையில் 1 மாதம் இருந்து வேலை பழகிட்டேன்னு சொல்லிட்டு நாங்களும் கட்டி வச்சு செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க போய் கான்ட்ராக்ட் எடுத்துறாங்க. வந்துட்டு அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து மரியாதை எதிர்பார்க்கறதில்ல, வேலையை செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த லைன் போகிறப்போ என்ன செய்யணும் அடுத்த ஆளுக்கு அப்படியே வந்து மரியாதை குறைவாகிறது. வந்துட்டு தொழிலை கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தை வந்து ஒரு இறைவன் பிடிக்கிறது வந்து வர வந்துட்டு ஒரு யார் வேணாலும் வந்து ஒரு சிலை செய்கிறதோ வந்துட்டு ஒரு இறைவன் பணிகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்குறது கிடையாது. வந்துட்டு அதை கொடுக்குற வந்து நம்ம வந்து இறைவன் பண்பாடு வந்து அந்த வேலையை நடத்தணும், அந்த தொழில் செய்யணுன்ற ஆர்வமுள்ள ஆளுக்கு தான் அந்த வேலை வந்துக்கிட்டு மிக வந்து பொறுமை தேவை. வந்து அந்த வேலையில் வந்துட்டு பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். வந்துட்டு பொறுமை இல்லாதவங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. நான் நன்றி சொல்லணும்னா என்னோடய தாய் தகப்பன் அழகர் சாமி, அப்பா பேர், அம்மா பேர் பஞ்சம்மாள்.
அப்புறம் நம்மளுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்காரு வந்துட்டுங்க, குமார். அவர் எந்த ஊர் சார் அவரு? அவர் மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி குமார். குமார் அவர் சவுதி. கொல்லப்பட்டி சவுதி. வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. அவன் மாமா ஒருத்தர் இருக்கார் நல்லையன் சொல்லிட்டு, அவர் தான் வந்து மற்றவங்க மாவு என்ன? நல்லையன் நல்லையா? நல்லையன். இப்போ உங்களுக்கு இந்த கையில் பக்க பலமாக உறுதுணையாக இருக்கிறது யார் சார்? நமக்கு உறுதியாக இருக்குன்னா நம்ம வேலை செய்கிற லேபர்கள் அவங்களுடைய உறுதிநிலை இருந்தால் தான் நம்ம தொழில் செய்ய முடியும் வந்துட்டு. நம்மளாம் ஒன்று உருவாக்க முடியாது தொழிலை வந்துக்கிட்டு. அவங்களோட உழைப்பு நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு இருந்தாலும் மட்டும்தான் ஒரு கோயிலை வந்து ஆலயமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் வந்துட்டு. அரசு என்ன சலுகைகள் பண்ண போது வந்துங்க, அவங்க உழைப்பு பற்றி பண்ணுறாங்க செய்கிறாங்க வந்துட்டு. சலுகையை எதிர்பார்க்குற வந்துட்டு தவறு தான் வந்துக்கிட்டு. உழைப்பை நம்பி வாழ்றவங்களுக்கு வந்து சலுகையை பற்றி எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து தேவையில்லை வந்துட்டு. உழைப்பை வந்து நம்ம பண்ண முடியாமல் தான் சலுகைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வந்துட்டு. ஆமாம் வந்துட்டுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.